இந்த வீடியோவில் மாடிஃபிகேஷன் அண்ட் நேவிகேஷன் டூல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நோட்ஸ் டூல் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இந்த டூல் வந்து ஒன்லி ஃபார் டெக்ஸ்ட் ஃப்ரேமில் மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். இதில் அந்த டெக்ஸ்ட்டில் நமக்கு யாராச்சுக்கு டைப் பண்ணுற இடத்துல கரெக்ஷன் படத்தில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் அப்படின்ற இடத்துல நோட் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவில் நமக்கு என்ன கண்டென்ட் சொல்கிறோமோ அதை டைப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இன்னொன்று கிளிக் பண்ணோம்னா கிளிக் பண்ணிக்கிறீங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் நோட் செலக்ட் பண்ணி வச்சிருக்க நாட் பிரிண்டிங் வியூ மோட்ல போட்டு ப்ரிவியூ கொடுக்குறீங்க. பிரிண்டிங்ல வந்து உங்களுக்கு அந்த கேரக்டர் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. சரிங்களா? வியூ மோட்ல நார்மல் வச்சுக்குவோம். இப்போ அங்கே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அதே நோட் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா சேஞ்ச் ஃபாண்ட் ஸ்டைல், அதே இந்த பட்டனை நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா சேஞ்ச் ஃபாண்ட் கலர். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அங்கங்க கொடுக்கறதுக்காக நம்ம இந்த நோட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஐ டிராப்பர் டூல். இந்த ஐ டிராப்பர் டூல் நமக்கு என்ன யூஸ் ஆகுனா, ஒரு ஆப்ஜெக்டோட கலர் நம்ம எடுத்து நமக்கு யூஸ் பண்றதுக்காக இந்த ஐ டிராப்பர் டூல் யூஸ் ஆகும். இப்போ நம்ம இமேஜை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபைல்ல பிளேஸ் இமேஜ் ஒன்று நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜ்ல இருக்கிற கலர் வந்து ரெக்டாங்கிளுக்கு வரணும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டு, ரெக்டாங்கிள் செலெக்ஷன்ல தான் இருக்கணும். ஐ டிராப்பர் டூல் கிளிக் பண்ணிட்டு அந்த பூ மேல கொண்டு போயிட்டு கீபோர்ட்ல ஆர்டிக்கு பிரஸ் பண்ணிட்டு ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா கலர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். இப்போ வந்து நமக்கு ஸ்டோக்ல செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுவே ஃபில்ல வரணும்னா ஜஸ்ட் இங்க ஃபில்ல செலக்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி கீபோர்ட்ல ஆல்டிக்கு பிரஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்றீங்க, செலக்ட் ஆயிடும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது மெஷர் டூல். இந்த மெஷர் டூல் நமக்கு எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் வந்து அளக்கிறோம் அந்த ஆப்ஜெக்டோட ஏங்கிள் எவ்வளவு இருக்கு, ஹைட் எவ்வளவு இருக்கு, வித் எவ்வளவு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். இப்ப நம்ம இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிடுறோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரேமை வந்து நம்ம அளந்து பார்க்க போறோம் எவ்வளவு இருக்கு போகுதுன்னு. மெஷர் டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு இங்க எவ்வளவு வித்து, எவ்வளவு ஹைட், எவ்வளவு ஏங்கிள் இருக்கு, எக்ஸ் ஆக்ஸ் என்ன, ஒய் ஆக்ஸ் என்னன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். அதே போல மேல கிளிக் பண்ணி ட்ராக் பண்றீங்க. பாத்தீங்கன்னா ஹைட் வந்து எவ்வளவு இருக்கு, வித் எவ்வளவு இருக்கு, அதே ஏங்கிள் எங்க நீங்க செலக்ட் பண்ணாலும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அடுத்ததா பார்க்க போறது ஹேண்ட் டூல். டாக்குமெண்ட் பேஜை நம்ம எப்படி மூவ் பண்ணிக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். இப்ப நம்ம நல்லா ஜூம் பண்ணிடுறோம். இப்போ இந்த பேஜ் நம்ம மேல கொண்டு போனா கிளிக் பண்ணி அப்படியே மவுஸ்ல ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா மேல போகும். சைட்ல போனா சைட்ல மாத்திக்கலாம். இந்த பேஜ் நம்ம மூவ் பண்ணி பார்க்கறதுக்காக இது நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து ஜூம் டூல் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணா ஜூம் இன் ஆகும். ஜூம் அவுட் பண்றதுக்கு கீபோர்டு ஆல்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு குறிப்பிட்ட போர்ஷன் வந்துட்டு கரெக்டா ஜூம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நீங்க செலக்ஷன் டூல் இருக்கீங்க. இப்ப இதை ஜூம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் பார் செலக்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். எந்த ஏரியா எனக்கு வேணுமோ அந்த ஏரியால அது மட்டும் உங்களுக்கு ஜூம் ஆகும்.